அமெரிக்காவை மிஞ்சுவதற்கு யாரும் முடியாது என்கிற மாயை தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதம்னா அமெரிக்கா, விமானம் என்றால் அமெரிக்கா, ஆராய்ச்சி என்றால் அமெரிக்கா, விஞ்ஞானம் என்றால் அமெரிக்கா, ஓப்பன் ஏஐன்னா அமெரிக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டாலே அமெரிக்கா, எது சொன்னாலுமே அமெரிக்கா. உங்களை மிஞ்சியவர்களை இந்த உலகத்திலே இறைவன் ஏற்படுத்தித்தான் இருக்கிறான். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத, நீங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத அழிவுகளை கூட உங்களுக்கு தர முடியும் என்பதையெல்லாம் இந்த உலகத்திற்கு இறைவன் காட்டிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 500 பில்லியன் எல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுங்க. நம்ம இலங்கையினுடைய மொத்த கடனே 66 அல்லது 63 பில்லியன் தான் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மொத்த கடனே இவ்வளவுதான் என்று இருக்கும்போது ஏஐ தொழில்நுட்பத்திற்காக 500 கோடியை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்க. ஆக இளைஞர்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்குள் வர வேண்டும், இது தொடர்பான விவரங்களை தேட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டி இருக்கிறது. ஓப்பன் ஏஐ உருவாக்கிய ChatGPT-யினுடைய அடுத்த கட்ட மாடல் பற்றிய பேச்சுக்கள் உருவாகி இருக்கிறது. ChatGPT-யை பத்தி மொபைல் போன்ல யூஸ் பண்ணக்கூடியவங்க பார்த்திருப்பீங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான உலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், திருப்பத்தை பற்றி தான் பேச இருக்கிறோம். அது என்ன திருப்பம் என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாக அமெரிக்காவிலே ஏற்பட்டு வரக்கூடிய பல மாற்றங்களை ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அமெரிக்க வரலாற்றிலேயே அமெரிக்கா வாங்காத ஒரு அடியாக ஏற்பட்ட மாற்றம் தான் கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்ட மாபெரும் காட்டு தீயாக இருக்கிறது. இதுவரைக்கும் கூட சில பகுதிகளிலே காட்டு தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. இப்படி கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்ட இந்த காட்டு தீ காரணமாக 18,000 கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. முழு ஹாலிவுடுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 250 பில்லியன் USD டாலர்களுக்கும் அதிகமான சொத்து இழப்புகள் இதிலே ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லவும் பட்டார்கள் இந்த காட்டு தீ காரணமாக. அதனைத் தொடர்ந்து அந்த காலகட்டத்திலேயே அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருகிறார். அவர் அறிவித்த அந்த அறிவிப்புகளை பற்றி எல்லாம் நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. பாலஸ்தீனத்தை நாங்கள் மீண்டும் ஒரு நரகமாக மாற்றுவோம் என்று அறிவித்ததாக இருக்கலாம், அல்லது அண்மையிலே கிளீன் காசா என்கிற பெயரில் காசாவில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் எகிப்துக்கும் ஜோர்தானுக்கும் அனுப்புகிற திட்டம் தான் நல்ல திட்டம், அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற பேச்சுக்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். இந்த மாதிரி உலகத்தையே ஒரு விதமான ஒரு கோணத்தில் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய அரசாங்கமும் அமெரிக்காவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு மீண்டும் மீண்டும் கொட்டுக்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினைப்பதைப் போல, நீங்கள் ஆடுவதைப் போல நீங்கள் ஒன்றும் பெரிய ஆட்கள் அல்ல. உங்களை மிஞ்சியவர்களை இந்த உலகத்திலே இறைவன் ஏற்படுத்தித்தான் இருக்கிறான். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத, நீங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத அழிவுகளை கூட உங்களுக்கு தர முடியும் என்பதையெல்லாம் இந்த உலகத்திற்கு இறைவன் காட்டிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான நிலையில தான் கலிபோர்னியா காட்டு தீயினுடைய நஷ்டத்தினாலும் கஷ்டத்தினாலும் மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு திடீரென பொருளாதார ரீதியில் ஒரு மாபெரும் இழப்பாக தற்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், இன்றைக்கு சமூக வலைதளங்களாக இருக்கலாம், மீடியாக்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலையுமே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான பேசுபொருளாக ஓப்பன் ஏஐ உருவாக்கிய ChatGPT-யினுடைய அடுத்த கட்ட மாடல் பற்றிய பேச்சுக்கள் உருவாகி இருக்கிறது. ChatGPT என்றால் என்ன என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். மொபைல் போன்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனாக அது கொடுக்கப்பட்டிருக்கும். இலவச அப்ளிகேஷனாகவும் இருக்கிறது, பணம் கட்டி பயன்படுத்த வேண்டிய அப்ளிகேஷனும் இருக்கிறது. இரண்டுக்கும் இலவசத்தை பொறுத்தவரை நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணம் கட்டி பயன்படுத்தக்கூடியதில் நிறைய அட்வான்ஸுகள், கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸுகள் எல்லாம் இருக்கிறது. என்னன்னா, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன டிஃபரண்ட் என்று சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிறதாக இருந்தால், ஏன்னா நிறைய இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்டு அதை பற்றிய தேடல்கள் இல்லாதவங்க சுருக்கமாக புரிந்து கொள்வதாக இருந்தால், நம்ம ஏற்கனவே கூகுள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கூகுளில் போய் பல விஷயங்களை நம்ம தேடுவோம். மார்க்கம் சம்பந்தமாக தேடுவோம், நம்முடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக தேடுவோம். ஒரு சமையல் பண்ணக்கூடியவர் இந்த ரெசிபி எப்படி உருவாக்குறதுன்னு தேடுவார். ஒரு வீடியோ மேக் பண்ணுறவர் ஒரு ஷார்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தேடுவார். அல்லது ஒரு ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தேடுவார். அல்லது ஒரு புதிய கார் ஒன்று வாங்கிட்டாருன்னா அந்த காரில் ஏதாவது விவகாரம் தெரியலைன்னா கூகுளில் போய் இது எப்படி சொல்லி தேடுவார். அல்லது யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த மாதிரி இவ்வளவு காலமாக இருந்து
வந்த நிலையில தான் ChatGPT வந்தது. ChatGPTக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பதில் தரக்கூடிய காட்சிகளை நீங்க போய் பார்க்க முடியும். நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதற்கு தேவையான பதிலை தரும். ஆங்கிலத்தில் வேணும்னா ஆங்கிலத்தில் தரும், தமிழில் தாங்கன்னா தமிழில் தரும், சிங்களத்தில் தாங்கன்னா சிங்களத்தில் தரும். ஒரு கடிதம் எழுதணும்னா முன்னையெல்லாம் நம்ம போய் பக்கத்தில் ஒரு கிராம சேவைக்கு கடிதம் கொடுக்கணும்னா ஊரில் எவன் எழுத படிக்க தெரிஞ்சவன், அதில் கடிதம் எழுத தெரிஞ்சவன் யாருன்னு சொல்லி நம்ம தேடி போகணும். இந்த காலகட்டம் வரைக்கும் கடிதம் எழுதுவதற்கு நம்ம யார்கிட்ட போய் கடிதம், ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதணும் அல்லது ஒரு அரபியில் கடிதம் எழுதணும், யார்கிட்ட போய் நம்ம எழுதலாம் என்று பல பேரும் தேடிக்கொண்டு திரிகிற நேரத்தில் ChatGPT வந்ததற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு ஈஸி மெத்தேடு என்னன்னா, ஒரு கடிதம் எழுதணும். உதாரணமாக அல் ஜசீராவுக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதணும்னு சொன்னால், நான் அல் ஜசீராவுக்கு எப்படி கடிதம் எழுதுவது என்று கேட்டாலே என்ன மாதிரியான கடிதங்கள் இருக்கிறது, அதை எப்படி எழுத வேண்டும் என்கிற முழு தகவலை உங்களுக்கு தந்துடும். ஈஸியாக உங்கள் பேரை மாற்றி போட்டு விஷயத்தை அனுப்பி விடுறது மட்டும்தான் உள்ளது. இவ்வளவு ரொம்பவே நெருக்கத்திற்கு இந்த டெக்னாலஜி நம்மளை கொண்டு வந்துருச்சு. இதுதான் ChatGPT என்கிற இந்த தளத்தினூடாக தற்போது உலகம் முழுவதும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வரக்கூடிய மொபைல் ஃபோன், குறிப்பாக ஆப்பிள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் மொபைலுக்குள்ளேயே ChatGPTயை உள்ள நுழைச்சிட்டாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் எதையாவது செய்ய போனால் கூட அந்த வாட்ஸ்அப்பில் கூட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐபோனுடைய பல விவகாரங்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இது ஒரு தொழில்நுட்ப புரட்சி என்பதை தாண்டி தொழில்நுட்ப பாய்ச்சல் என்று கூட சொல்ல முடியும். இப்போ என்ன விவகாரம் என்று சொன்னால், இந்த ChatGPT-ஆக இருக்கலாம், ஓப்பன் ஏஐனுடைய சோர்சஸாக இருக்கலாம், இதற்கு தேவையான சிப்புகள் இருக்கிறது, இதை உருவாக்குவதற்கு தேவையான ரிசோர்சஸ்கள் இருக்கிறது. இவற்றிலே பெரும்பாலானவற்றை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளாக அமெரிக்காவினுடைய கம்பெனிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக NVIDIA போன்ற நிறுவனங்கள் தயாரிக்கிற பணியை மேற்கொள்கிறது. மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், அமேசானாக இருக்கலாம், அதே போன்று மெட்டா நிறுவனமாக ஃபேஸ்புக்குடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய மெட்டா நிறுவனமாக இருக்கலாம். இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு தான் இந்த ChatGPT-யை உருவாக்கினாங்க என்கிற அளவில் அதில் சில நிறுவனங்கள் வெளியேறி இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அத்தனை பேரும் தனித்தனியாக மீண்டும் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கூகுள் இதற்கு பெரிய அளவில் முதலீடுகளை எல்லாம் செய்திருக்கிறது. ஆனாலும் இதை உருவாக்கக்கூடிய ரிசோர்சஸ்களை, இதை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்று பல விவகாரங்களை எந்த நாட்டுக்குனாலும் வித்துக்கிறங்க, சீனாவுக்கு நீங்கள் விற்கக்கூடாது என்கிற தடையை அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது. இதை கொண்டு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீனாவுடைய கையில் இதனுடைய ரிசோர்சஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால், அவங்க இதை பயன்படுத்தி எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால், அவர்கள் இதனூடாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஆயுதங்களை கூட தயாரிக்க முடியும். ஆயுதங்களை தயாரிச்சிட்டாங்கன்னா அதை கொண்டு அமெரிக்காவை கூட அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற கதைகளை எல்லாம் அந்த அரசாங்கங்கள் முன்வைத்து வந்திருந்தன. குறிப்பாக இப்போ நடந்த இறுதி யுத்தம், காசாவினுடைய வாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் கூகுள் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் ஏஐயை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறீர்கள், கூகுள் இதற்கு துணை போய் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பரவலாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் சீனாவுக்கு நாங்கள் இதை எதையுமே விற்க மாட்டோம் என்று சொல்லி வந்திருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய எதிர்நீச்சலாக எதிர்பாய்ச்சலாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம் ChatGPT இருக்கிறது. இதற்கு பகரமாக தற்போது DeepSeek என்கிற இந்த அப்ளிகேஷன் மிக பெரும் ஒரு சர்ச்சையான மாற்றமாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, இதை தயாரிப்பதற்காக கடந்த ஆண்டு மட்டும் இதை தயாரித்தவர்கள் 500 கோடிகளுக்கும் மேற்பட்ட டாலர்களை செலவழித்திருக்கிறார்கள். ஆனால் இதை தயாரிப்பதற்கு DeepSeek நிறுவனம் வெறும் 56,000 டாலர்களை மாத்திரம்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம். இதில் என்ன விஷயம்னா, நம்ம பொதுவாக நமக்கு தெரியும், ஒரு பொருளை எடுத்தோம்னா இது ஜப்பானா சைனாவான்னு கேட்போம். எதை எடுத்தாலுமே, ஏன்னா ஜப்பான்னா தரமானதாக இருக்கும், சைனானா லோக்கலாக இருக்கும்ங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், இங்கே இதை தயாரிப்பது அமெரிக்க கம்பெனிகளாக இருக்கிற சிலிகான் வேலியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதை தயாரித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இதை தயாரித்திருப்பது சீனாவினுடைய நிறுவனமாக இருக்கிறது. DeepSeek பயன்படுத்தி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே மிக மலிவான விலையில் தான் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தரமானதாக செய்திருக்கிறார்கள். இது சீனாவோட ஐட்டம் நீங்க ஓரமாக்கிட்டு போயிட முடியாது. அமெரிக்காவினுடைய ஐட்டத்தை விட மிக மிக முக்கியமான ஒன்றாக தற்போது மாறி இருக்கிறது. மலிவு விலையில் மிக தரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ChatGPT என்ன கேள்வி எல்லாம் கேட்டால் பதிலளிக்குமோ அதைவிட தரமாக பதிலளிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில கடந்த திங்கட்கிழமை பங்குச்சந்தை
சந்தையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னவென்று சொன்னால், NVIDIA போன்ற அமெரிக்காவினுடைய ChatGPTக்கு தேவையான நுணுக்கமான சிப்புகளை எல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் 17% பங்குகளை ஒரே நாளில் இழந்திருக்கிறது. இந்திய மதிப்புல சொல்வதாக இருந்தால் 51 கோடி லட்சங்களை ஒரே நாளில் அந்த நிறுவனம் இழந்திருக்கிறது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்ததோட அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் இதற்கு மாற்றாக இதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு மாற்று இது என்றதோட மிகப்பெரியதொரு டவுனாக அவருடைய ஷேர் மார்க்கெட்ல பெரியதொரு இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இது எதை காட்டுதுன்னு சொன்னா, செயற்கை நுண்ணறிவு துறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அமெரிக்காவை மிஞ்சுவதற்கு யாரும் முடியாது என்கிற மாயை தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதம்னா அமெரிக்கா, விமானம் என்றால் அமெரிக்கா, ஆராய்ச்சி என்றால் அமெரிக்கா, விஞ்ஞானம் என்றால் அமெரிக்கா, ஓபன் ஏஐன்னா அமெரிக்கா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டாலே அமெரிக்கா, எது சொன்னாலுமே அமெரிக்கா. உலகத்திலேயே அறிவாளிகள்னா அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் என்கிற பார்வை தான் எல்லா இடத்திற்கும் வந்த நிலையில தற்போது ஏஐ தொழில்நுட்பத்திற்கே சவால் விட்டு இருக்கிறது இந்த டீப் சீக் என்பதுதான் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு உண்மை. மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பல மல்டி மில்லியன் கம்பெனிகளை கீழே விழுத்தாட்டிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இதை தயாரித்தவர் வெறும் 40 வயதை உடைய ஒரு நபர், சீனாவை சேர்ந்தவர். இவர் அமெரிக்காவில் படித்தவர் கிடையாது, அமெரிக்க அறிவை பெற்றுக்கொண்டவர் கிடையாது, ஆங்கில துறையில பெரிய முதிர்ச்சி பெற்று போய் படிச்சுக்கிட்டு வந்தவர் கிடையாது. சீனாவிலேயே சீன கல்வியை தொடர்ந்தவர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில படித்தவர், ஒரு என்ஜினியராக இருக்கக்கூடியவர். 2023 தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சே இருக்கிறாரு. அப்படி ஆரம்பித்தவர் தான் தற்போது இந்த டீப் சீக்கை உருவாக்கி இருக்கிறார். இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த ChatGPTக்கு தேவையான சிப்புகளை தயாரிக்கக்கூடிய NVIDIA இருந்து இவர் 50,000க்கு மேற்பட்ட சிப்புகளை ஆல்ரெடி வாங்கிட்டாரு. அது நேரடியான சந்தையில் வாங்கியிருக்கலாம், கருப்பு சந்தையில் கூட வாங்கியிருக்கலாம். அதையெல்லாம் வாங்கி வச்சு அதோட சேர்த்து மலிவான சைனாவில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் வைத்து தான் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் இந்த டீப் சீக்கினுடைய வருகைக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே இது நம்ம திரும்ப எந்திரிச்சு நிக்கணுங்கிறத நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. மிகப்பெரிய அடியாக விழுந்துருச்சு நம்முடைய பொருளாதாரத்துக்கு என்று பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிலிகான் வேலியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒருவரும் தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய பொருளாதார ஆலோசகருமாக இருக்கக்கூடிய மார்க் ஆண்டர்சன் இது பற்றி தெரிவிக்கும் போது ஈஸியான ஒரு லாஜிக் அவர் சொல்லி இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னு கேட்டா, 1957 அமெரிக்காவே எதிர்பார்க்காத விதமாக விண்வெளி ஆய்வுல ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் எப்படி ஒரு மாற்றத்தையும் ஒரு சாதனையையும் படைத்ததோ அதுபோன்று இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்னும் ஒரு ஸ்புட்னிக்காகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்ம நினைச்சே பார்க்கல, அப்படியான ஒரு அடி நமக்கு விழுந்திருக்குது அப்படிங்கிறாரு. எது எப்படி போனாலும் எங்களை விட்டால் ஆட்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்கள்ல பங்கு சந்தையில் ஒவ்வொரு நிறுவனங்களும் 10%, 17%, 12%, 13% என்று அவர்களுடைய பங்குகளை இழந்திருக்கிறார்கள். பல ஆயிரம் லட்சம் கோடிகள் மதிப்பான பொருளாதார இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க வரலாற்றில் இப்படி ஒரு இழப்பு ஒரு நாளும் ஏற்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கான இழப்புகள் தான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவானதுக்கு பிறகு அவர் அறிவித்த பல திட்டங்களில் ஒன்றுதான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்காக வேண்டி 500 பில்லியன் USDகளை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்றெல்லாம் அவர் அறிவிச்சிருந்தார். 500 பில்லியன் எல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுங்க. நம்ம இலங்கையினுடைய மொத்த கடனே 66 அல்லது 63 பில்லியன் தான் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மொத்த கடனே இவ்வளவுதான் என்று இருக்கும்போது ஏஐ தொழில்நுட்பத்திற்காக 500 கோடியை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்க. இப்படியான முனைப்புகளை எல்லாம் அமெரிக்கா எடுக்கும் போது மீண்டும் ஒரு அடியாக இது அமெரிக்காவுக்கு விழுந்திருக்கிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரையில் முடிந்த வரைக்கும் எளிமைப்படுத்தி இதில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம சொல்லி இருக்கிறோம். தொழில்நுட்பம் சார்ந்தவர்களுக்கும் இது புரிய வேண்டும், தொழில்நுட்பம் சாராதவர்களுக்கும் இது புரிய வேண்டும். எது எப்படி போனாலும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், இப்படியான நாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான வளர்ச்சி துறைகளில் முன்னேறுகிற நேரத்தில் நம்மள மாதிரி நாடுகளும் இந்த துறைகளில் காலடி எடுத்து வைப்பது மட்டுமல்லாமல் நம்ம எல்லாம் பொதுவாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லப்பா, நம்ம பார்க்க வேண்டிய பிசினஸ் என்ன, பெட்டாவில் ஒரு வியாபாரத்தை
பண்ணுவோம், அல்லது வேறு வேறுமான நமக்குன்னு சூட்டபலான சில பிஸ்னஸ்கள் இருக்குது, அதை மட்டும் பார்ப்போம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் தவறான எண்ணங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே சாதிப்பதற்கு பல இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற எங்களை விட்டால் யாரும் இல்லை என்பவர்களுடைய தலையில் கொட்டும் விதமான சாதனைகளாக இவையெல்லாம் மாறி இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் இந்த AI தொழில்நுட்பத்திற்குள் வர வேண்டும், இது தொடர்பான விவரங்களை தேட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டி இருக்கிறது. இது தொடர்பான ஒரு திட்டத்தை நம்ம முன்மொழிகிறதுக்காக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இளைஞர்களுக்கு இது தொடர்பான பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது தொடர்பான தெளிவூட்டல்களை சமூக மட்டத்திலும் கொடுக்க வேண்டியிருக்கிறது, எல்லா மட்டத்திலும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இதுவெல்லாம் நம்ம 10 நாள் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையை வித்தின் 1 ஹவரில் முடிச்சு தரக்கூடிய விதமாக தற்போது உலகம் வியாபித்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இன்னும் 10 நாளைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறோம். 10 நாளைக்கு முன்னாடி வாங்கங்கிறது தான் எங்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. எனவே இது தொடர்பான விவரங்களை, மேலதிக விவரங்களையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த கட்டமாக இது தொடர்பாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தெளிவூட்டுகிற சில நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கிறது. அப்படியாக நடத்துகிற போது கண்டிப்பாக இந்த துறையில் நம்முடைய இளைஞர்களும் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிங்கள மொழியில் சில நிறுவனங்கள் இது தொடர்பான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மொழியில் இது தொடர்பான நிறுவனங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது, மற்ற இடங்களில் இருக்கிறது. இலங்கையில் ரொம்பவே குறைவு என்று தான் சொல்ல முடியும். அதையொட்டி அது தொடர்பான சில அறிவுகளை வழங்குவதற்கான திட்டங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அருள் புரிகிற தருணத்தில் கண்டிப்பாக அடுத்த கட்டம் நாம் நகர முடியும். எனவே இது தொடர்பான இது உலகத்தினுடைய அடுத்த கட்டமாக மாறி இருக்கிறது. நம்ம ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மை சார்ந்த விவகாரங்களாக இருக்கிறது. தொழில்நுட்பத்தில் நாம் அடுத்த கட்டம் போகும்போது தான் சமூகமாகவும் ஒரு நாடாகவும் நாம் முன்னேற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவினுடைய கொட்டம் கட்டம் கட்டமாக அடக்கப்பட்டு வருவதை நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் பார்க்க முடியும். இது தொழில்நுட்ப ரீதியாக அவர்களுக்கு விழுந்த மாபெரும் அடியாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அனைத்துக்கும் போதுமானவும் வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.